என்னுடைய கேள்வி தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ 40 வருஷம், இதுக்கப்புறம் ஒரு 60, ஆக மொத்தம் 100 இயர்ஸ் வாழ போகிறீங்க. இந்த 100 வருஷம் ஸ்பீடாக போதா? என்னடா இது இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கு, அப்படி போதா? ரொம்ப ஸ்பீடாக போதா? ரொம்ப ஸ்பீடாக போல. ஆனால் அந்த 24 மணி நேரம் கழிகிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்னடா 24 ஹவர்ஸ் போயே தொலைய மாட்டேங்குது. சில நேரத்தில் ஃபோன் நோண்டாலும் போக மாட்டேங்குது, படுத்து தூங்கினாலும் போக மாட்டேங்குது. சில நேரத்தில் நான் என்ன பண்ணாலும் இந்த நேரம் போக மாட்டேன். தோணுதா தோணலையாங்க? ஒவ்வொரு நாளும் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்ப கஷ்டமா இருக்கா சுகமா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுகம்ன்றது இருக்கு, பட் அதோட பெர்சன்டேஜ் ஒரு 10-15% தான். மீதி இருக்கிறது பூரா துன்பம் தான். இதை அனுபவிக்கும் போது வலிக்குதா சுகமா இருக்கா? ரொம்ப வலிக்குது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 100 வருஷம் நீங்க வாழ போறீங்கல்ல, இந்த 100 வருஷத்தை நீங்க நினைச்சு பாருங்க, இன்னும் எத்தனை வருஷம் வாழணும்னு. இப்ப இத்தனை வருஷம் நீங்க வாழ போறீங்கல்ல, இந்த 100 வருஷம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 100 வருஷம் பெருசா போற மாதிரியே இருக்கும், ஆனால் அது உண்மை இல்லை. இங்க 100 வருஷம்னு ஒன்றும் இல்லை, பூமின்னு ஒன்றும் இல்லை. மணிகண்டன், உங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்க பேரும் இல்லை, இங்க அம்மாவும் ஒருத்தங்க இல்லை, அப்பாவும் ஒருத்தங்க இல்லை, யாருமே இங்க இல்லை. ஆனா இருப்பது போல தெரியும். ஆனால் இப்படின்றதுக்குள்ள 100 வருஷம் போயிடும். இது ஜாஸ்தி. குவாண்டம் பிசிக்ஸ்னு ஒன்று இருக்கு, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா? டைம் இருந்ததுன்னா கூகுளில் போய் சும்மா படிச்சு பாருங்க. ரொம்ப படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நானும் ஃபுல்லாக படிக்கல, சும்மா மேலோட்டமாக ஏதாவது மேற்கோள்கள் மட்டும் தெரிஞ்சுட்டா அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை இறைவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பக்குவம் கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு சொல்கிறேன். குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அணு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த ஓர் அணுவுக்குள்ள இன்னொரு அணு கண்ணுக்கு தெரியுமா? அந்த ஓர் அணுவுக்குள்ள போய் இன்னொரு அணுவுக்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா அந்த ஓர் அணுவுக்குள்ள இந்த மொத்த பிரபஞ்சமும் இருக்குங்கிறாரு. என்னத்தை போய் இதை நம்ம கால்குலேட் பண்றது? கிருகிருன்னு சுத்துது நமக்கு கேட்டாவே. ஓர் அணுவுக்குள்ள இன்னொரு அணு, சர்ரா அதுக்குள்ள என்ன காணாம போறோம்? அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குங்கிறாரு. சரி, எல்லாமே இருக்கு. அப்ப எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கா? இல்ல, அது எதுவுமே ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. அடுத்து இது இப்படித்தான் இருக்கு, இந்த டிசைன் இப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா என்ன மீன் பண்ண வரேன்னா, உங்க வாழ்க்கை, நீங்கள் அனுபவிக்கும் அனுபவங்கள், உங்க சுக துக்கங்கள், குழந்தை குட்டி, பெத்து எடுத்தது பெத்து எடுக்காது, வந்த பிரச்சனை போன பிரச்சனை, நீங்க இருக்கக்கூடிய உங்களோட ஆயுட்காலம், இது எல்லாமே பியூர் இல்யூஷன், எல்லாம் மாயை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒண்ணு இங்க நடக்கவே இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க பேசுறது நடக்கல, இங்க நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் இங்கே பூமி இவ்வளவு பெருசா இருக்கு, இங்க பூமின்ற ஒன்னே இல்ல. செவ்வாய் கிரகம்லாம் இருக்குன்றாங்க, இருக்கு ஆனா இல்ல. இந்த மாயையை செயல்படுத்துறதுக்காக இந்த இல்யூஷன்லயே கிரியேட் செய்யப்பட்ட ஒரு இல்யூஷன். அதெல்லாமே புரியுதா? மெய்ப்பொருள் ஒண்ணுதான், அதை பார்க்க முடியாது, ரொம்ப மறைஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் போறதுக்கு நமக்கு பக்குவம் ஜாஸ்தி வேணும். பட் உங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக ஒன்று கிரியேட் பண்ணணும் இந்த பிரபஞ்சத்துல. அப்ப என்ன? கோள்களை கிரியேட் பண்றாரு, அதை கிரியேட் பண்றாரு, இதை கிரியேட் பண்றாரு, உடல்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு, அறிவுன்ற ஒன்றை கொண்டு வராரு, மனசுன்ற ஒன்றை கொண்டு வராரு, சரி எல்லாம் கொண்டு வந்தாச்சு. போய் வேலை பாடுறேன்னா வேலை பார்ப்பீங்களா? தான் இப்போ கேட்டேனே, நாளைக்கே பசி இல்லை காமம் இல்லை, போய் வேலை பாடுறேன்னா பார்ப்பீங்களா? நீங்கள் சும்மா உட்காந்துப்பீங்க வீட்டில். அப்போ என்ன? இவன் இப்படியே விட்டா வேலைக்கு ஆக மாட்டான், உலக இயக்கம் வேணும். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுறாரு. ஆன்மா உடலுக்குள்ளே வரணும், ஆன்மா உடலுக்குள்ளே வந்ததுனா தான் சுக துக்கம் இரண்டையும் அனுபவிச்சு லெசன் கற்றுக்கும். லெசன் கற்றுக்குச்சுனா தான் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டம் போய் எந்த மூலத்திலிருந்து வந்ததோ அந்த மூலத்திற்கே போய் இறைநிலையை அடையும் என்பது விதிக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறான்? அவன் வேலை செய்ய மாட்டான். வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறது? இவனுக்கு பசி மற்றும் காமம் என்கின்ற 2 விஷயங்களை நான் கொடுக்க போகிறேன் கொடுக்கிறார். எங்க வச்சிருக்கான் பாருங்க. அப்போ சரி, எல்லாம் கொடுத்தாச்சு. வாழு அப்படின்னா வாழ்ந்துருவீங்களா? பசி ஓகே, உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, சாப்பாடு வேணும். காமம் ஏன் கொடுத்தான்? ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், மகரந்த சேர்க்கை நடைபெறாது. ஒரு பூல ஒரு வண்டு உட்கார்ந்து அது இன்னொரு பூக்கு போனா தானே அந்த மகரந்த சேர்க்கை என்பது நடைபெறும். எஸ் ஆர் நோ? தேனி அதுல போய் ஒரு தேனை எடுத்து
நீங்க தேனி கூட்டம்னு ஒரு கூட்டம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? தேனி என்னைக்கு அழியுதோ அந்த உலகத்துல இந்த உலகம் அழிய போகுது, எழுதி வச்சுங்க. அவ்வளவுதான். அது தேனிக்கும் இந்த உலகத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அப்போ இந்த ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம், இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், நான் சொல்றது அனிமல்ஸ், பறவைகள், அது போக ஹியூமன்ஸ் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன், எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. எஸ் ஆர் நோ? அப்போ காமத்தில் அடுத்த லாக்க வைக்கிறான். ஏன் வைக்கிறான்? உங்களுக்கும் உணர்த்தணும். எதை உணர்த்தணும்? சரி, ஓகே, ஆசையில் போய் காமத்தில் விந்து உள்ளே போய் குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு. 10 மாசத்துல இப்போ குழந்தை வெளியே வருது. வச்சாம் பாருங்க அடுத்த ஆப்பு, பாசம். என்ன வைக்கிறான்? இப்போ விடுங்க, குழந்தைய விட்டுட்டு போங்க. நீங்கன்னா பெரிய தைரியமா இல்லை. நான் சொல்றேன், பொண்டாட்டி புள்ள குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனே கதின்னு போங்க, உங்களுக்கு கர்மா கிடையாது. யார் போவீங்க? ஃபோட்டோகிராஃபர் தயார் நிலையில் இருக்கிறாரு, இருங்க கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் இருக்குது முடிச்சுட்டு போய்க்கலாம், அவசரப்பட்டு. அப்புறம் யார் ஃபோட்டோ எடுக்கிறது? என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போவே பொண்டாட்டி புள்ள குழந்தை யாரு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கர்மா கிடையாது. ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு சார் பொண்டாட்டி ஒன்று ஒரு சேலை எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் நினச்சிங்கன்னா முடிஞ்சு. நீ அங்கே போய் உட்காந்து நீங்கள் தவம் பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்து பொண்டாட்டி காலில் உட்காந்து தவம் பண்ணலாம். மன்னிச்சிருமா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான், நீ ஒரு டைம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா கூட பாவ மன்னிப்பு கிடைக்கும். இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா இன்னும் பாவம் ஜாஸ்தி தான். அப்படியே போய் அப்படியே இறைவன் போயிட்டீங்கன்னா பாவம் கிடையாது, கர்மா கிடையாது. புத்தர் அப்படித்தானே போனார். புத்தர் கூட பரவாயில்ல. வள்ளலார் இருக்கிறதுலே ஒஸ்ட் ஃபெலோ இந்த வேர்ல்டு. ஏங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். இல்லாட்டினா கல்யாணம் தாலி கட்ட போகும்போது சொல்லியிருக்கான். கல்யாணம் பண்ணி தாலி கட்டி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல திருவாசகத்தை எடுத்து கையில் கொடுக்குறாரு. நான் உனக்கு உதவ முடியாது, இதுதான் உதவும் போ அப்படி. என்ன சொல்லுவீங்க வள்ளலாரெல்லாம்? இது நியாயமா? வள்ளலார் பண்ணது நியாயமாங்க? நியாயம்தான். வள்ளலார நியாயமா பண்ணலன்ற அளவுக்கு நமக்கு அறிவு வளர்ந்துருச்சு, நமக்கு புரியல, அவ்வளவுதான். அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவ்வளோ ஊண்டிங்க என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி என்ன மாதிரி அந்த பொண்ணோட மைண்ட் செட்டை மாத்தி திருவாசகத்தை கையில கொடுத்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப சொல்லுங்க, நியாயமா? என்ன சொன்னீங்க? கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஏன் தெரியுமா அவ்வளோ நிம்மதியா இருக்கேன்? நமக்கு மீறிய சில சிந்தனைகள் போகும்போது, நம்ம தாண்டின சில விஷயங்கள் நடக்கும்போது அவங்க கெப்பாசிட்டி யோசிச்சு பார்க்கணும். வள்ளலார் என்ன கெப்பாசிட்டியில இருந்திருப்பாரு? பார்வையில் அத்தனையும் பண்றாரு. அருட்பெருஞ்சோதியை ஒருவன் புருவ மத்தியத்திற்குள் கண்டுவிட்டான் என்றால் செத்த பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம், அவன் போத்தி இருக்கும் துண்டை எழுப்புங்கிறாரு. அவர் போத்தி இருக்கிற துண்டு எழுப்புமாங்க செத்த பிணத்தை. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. அப்போ பொண்டாட்டி கையில் திருவாசகத்தை கொடுத்துட்டு போறாரு அப்படின்னா ஞானத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க, நான் தொட்டு கொடுத்தா ஒன்று நடக்குதுன்றீங்க, அது என்னால் நடக்கல. உங்க நம்பிக்கை, நீங்க அப்படி நான் தொட்டு கொடுத்தா நடக்கும்னு நம்புறீங்க, அதனால நடக்குது. மேட்ரு என்கிட்ட இல்லை, மேட்ரு எங்க இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா நம்புறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இப்போ அதான் பிரச்சனை. இப்போ ஒரு கல்லை நம்புனா நம்புவீங்களா நீங்க? இப்போ என்ன நம்புனா நம்புறீங்க. அந்த அளவுக்கு பேசுறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன், உணர்வு நிலையை டச் பண்றேன், எனர்ஜியை காட்டுறேன், இறைநிலையை உணர்த்துறேன். அப்போ நம்பிக்கை வருது. அப்போ மேட்ரு ஆஃப் திங் என்ன அப்படின்னா விஷயம் என்கிட்ட இல்லை, விஷயம் யார்கிட்ட இருக்கு? உங்களுடைய நம்பிக்கை, அதுல தான் எல்லாமே இருக்கு. அப்போ வள்ளலார் திருவாசகத்தை கொடுக்குறாருன்னா மனைவியோட நம்பிக்கை வள்ளலார் மேல எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? வள்ளலார் திருவாசகத்தை கொடுக்குறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு ஞான விளக்கத்துல தெளிவுல அவர் கொடுத்துட்டு போயிருப்பார்.